வணக்கம். அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த விதத்தில் அந்த அறிவு என்பதற்கு ஒரு சமமாக நாம் அறிவியலை கூறலாம். அறிவியல் என்பது இட்ஸ் a systematic knowledge என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆக பலவிதங்களில் நம் அறிவாற்றலை பயன்படுத்துகிறோம், அதை ஒரு ஒழுங்குமுறையோடு பயன்படுத்துகிறோம். அப்படி இருப்பதை அறிவியல் எனலாம். அறிவியல் என்பது 1000 கேள்விகளை எழுப்பக்கூடியது, அதற்கான விடைகளை அறிய விரும்புவது. ஆராய்ச்சின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்க. அதாவது இதுதான் முடிவு என்று சொல்லாமல் எந்த முடிவையும் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அது தொடர்பாக மேலும் ஆராய்ச்சிகள் அதை உறுதிப்படுத்தும் வகையிலோ அல்லது மறுக்கும் வகையிலோ வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அறிவியல் என்பது அதற்கு ஒரு சிறப்பு. ஆக கேள்விகள் பதில்கள் இப்படி அமையும் போது அறிவியல் மேலும் மேலும் முன்னேற்றம் பெறுகிறது, அதன் தரம் மேலும் மேலும் கூடுகிறது. அந்த விதத்தில் அறிவியல் அற்புதம் எனப்படும் இந்த நிகழ்ச்சி உங்களை சுத்தி பார்க்கிற விஷயங்கள், கொஞ்சம் கண்காணாத விஷயங்கள், ஆழமாக உங்கள் காதில் வந்து சேரும் சில விஷயங்கள், அதற்கு விடை தெரியாமல் உங்களுக்கு இருக்கலாம். இதுபோல பல விஷயங்களையும் சுற்றி சுற்றி உங்களுக்கு அறிவாற்றலை அறிவியலை மேலும் அறிமுகப்படுத்துகிற ஒரு முயற்சி என்று சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களை நிச்சயம் வியக்க வைக்கும், ரசிக்க வைக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு. பார்த்தோம் சிந்திப்போம் இந்த பகுதிக்கான முதல் கேள்விக்கு இப்ப நாம வருவோம். சரி, கேள்வி அடுத்தது இருக்குண்டுங்க. முதல்ல உங்களை 4 பேர் நடுவுல ஒரு மேடை ஏறி பேசணும்னா பேசுவீங்களா? உங்களில் சிலர் நிச்சயமா பேசுவீங்க, நல்லாவே பேசுவீங்க. ஆனால் பலருக்கு ஏதோ ஒரு வித தயக்கம் இருக்கும். அதுவும் அறிமுகம் ஆகாதவர்கள் நடுவில் மேடை ஏறி பேசணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பாட சொன்னா அது இன்னும் ஒரு படி அதிகம். உங்களை பாட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பாட மாட்டீங்க. பெரும்பாலானவர்கள், சிலருக்கு நல்ல ஒரு குரல் வளம் இருக்கும், ஆனா குரல் வளம் இருக்கிற சிலர் கூட பாடாமல் இருக்கலாம். அதாவது அந்த உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்னு வசன வரியில பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்ன கவனிச்சிருக்கீங்களா? ஒரு குளியலறைக்குள்ள எப்பயாவது பாடாதவங்க இருக்க மாட்டாங்க. தினமும் பாடுறீங்களோ இல்லையோ எப்பயாவது பாடுவீங்க. அப்படி பாடும்போது உங்க பாட்டு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். யாருக்குமே என் குரல் நல்லா இல்லைன்னு இப்ப தோணவே தோணாது. இந்த குரல் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பலரும் தன்னுடைய குரலை ஒலிப்பதிவு செய்யும் போது, அதாவது ஒலிப்பதிவுன்னா ஒரு கேசட்லயோ சிடிலயோ ஒலிப்பதிவு செய்து முதல் தடவை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கும், சில பேருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். எதனால அதிர்ச்சி இருக்கணும்? இந்த குரலை தானே நாள்தோறும் கேட்டுட்டு இருக்கோம். மீதி பேர் கேட்கறாங்களோ இல்லையோ நம்ம குரல் நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் கேட்கிற நமது குரலுக்கும் பதிவு செய்யப்பட்ட நமது குரலுக்கும் எதுக்காக ஒரு வித்தியாசம் இருக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா? இப்ப யோசிங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். அதாவது நாம் ஒலிப்பதிவு செய்து நம்ம குரலை கேட்கும் போது காதுகளால் மட்டும்தான் கேட்கிறோம். ஆனா நாம பேசும்போது நம்ம காதுகளால மட்டுமே கேட்கறதில்ல. கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல கேட்கக்கூடிய உறுப்பு என்பது காதுதான். அது வழியா இல்லாம வேற எது வழியா நம்ம கேட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழுவது ரொம்ப நியாயம். ஆனால் நாம் பேசும்போது அந்த வார்த்தைகள், அந்த ஒலி என்பது காதுகள் வழியா உள்ள போது, அது மட்டும் இல்ல, தொண்டையில் இருக்கிற நரம்புகள் வழியாகவும் உள்ளே சென்று அடைகிறது. ஆக நாம் பேசும்போது 2 விதங்களில் அந்த உணர்வு என்பது நம்மை அடைகிறது, காது வழியாகவும் தொண்டையில் ஏற்படக்கூடிய நரம்பு அதிர்வுகள் மூலமாகவும். ஆனா ஒலிப்பதிவு செஞ்சு கேட்கும்போது காது வழியா மட்டும்தான் அந்த ஒலி என்பது வந்து சேருகிறது. அதனால 2க்கும் நிச்சயமாக ஒரு வேறுபாடு இருக்கதான் செய்யும். அதுவும் முதல் தடவை உங்க குரலை ஒலிப்பதிவு செய்து கேட்கும் போது இந்த வித்தியாசம் உங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தை தரும், சிலருக்கு அதிர்ச்சியை கூட தரலாம். அடுத்த தடவை உங்களுக்கு நிச்சயமா இந்த அதிர்ச்சி இருக்காது. ஏனென்றால் 2க்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதை நீங்க தெளிவாகவே நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பார்த்தோம் சிந்திப்போம் பகுதியின் 2வது கேள்விக்கு வருகிறோம். ஐஸ்கிரீம் தலைவலி என்றால் என்ன? உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோ என்னவோ தெரியாது, ஆனால் அனுபவிச்சவங்க இருப்பாங்க. ஐஸ்கிரீம் என்றால் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. வயதானவர்கள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா அது காரணம் பல்கூச்சம் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நீரிழிவு நோய், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். மற்றபடி ஐஸ்கிரீம் என்பது குழந்தைகளின் பெருவிருப்பம், மற்றவர்களுக்கும் நிச்சயமா ஒரு ஆவலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் நாம் ஐஸ்கிரீம் என்று சொல்லும்போது அதை ஜலதோஷத்தோடு மட்டும்தான் தொடர்பு படுத்துகிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிடாத ஜலதோஷம் பிடிச்சிக்கும், ஜலதோஷம் பிடிச்சிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாத. இப்படி இந்த மாதிரி ஒரு வட்டங்கள்ல தான் நம்ம உடல் நோய் அது போன்ற தொடர்பாக நம்ம ஐஸ்கிரீமை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் உடனே தலைவலி என்பது சில பேருக்கு வந்துவிடும். அதை அனுபவிச்சவங்களுக்கு அது பிடிக்கும், அது ரொம்பவே தெரியும். என்ன காரணம்? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே நம்ம நாக்கோட மேல் பகுதி, வாயின் மேற்பகுதி, நாக்கால தொட்டால் மேல் பக்கம் வருகிறது இல்லையா, மேல் அன்னம், அங்கிருக்கும் நரம்புகள் அந்த திடீர் குளிர் காரணமாக அந்த தலைவலியை உண்டாக்குகிறது. இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் சென்சிட்டிவா இருக்கும் அவங்களுடைய நரம்புகள், அவர்களுக்கு இது உடனே ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் அதை அனுபவிப்பார்கள். முன்னாலெல்லாம் அந்த மைக்ரேன் எனப்படுகிற ஒற்றை தலைவலி இருக்கு இல்லையா, அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம் தலைவலி வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே கூறியது போல் அறிவியல் என்பது தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்து வருகிற ஒன்று. அப்படி பார்க்கும்போது மைக்ரேனுக்கும் இதற்கும் நேரடி தொடர்பு இல்லை என்பது மட்டுமல்ல, மைக்ரேன் தலைவலி இல்லாதவர்களுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம் தலைவலி என்பது அதிகம் வருகிறது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சா என்ன செய்யறது? ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கணுமா அல்லது தலைவலியிலே துடிக்கணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதாவது இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடும் போது கொஞ்சம் சட்டுன்னு விழுங்கிடுங்க. அதாவது ரொம்ப நேரம் வாயிலேயே வச்சுக்காதீங்க. முடிந்தவரை மேல் அன்னத்தில் அந்த ஐஸ்கிரீம் படாமல் நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தீங்கன்னா இந்த தலைவலி பெரும்பாலும் வருவதில்லை. ஆக இந்த சின்ன ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த ஐஸ்கிரீம் தலைவலியில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மற்றபடி ஐஸால பல பல நன்மைகள் உண்டு. நான் ஐஸ் என்னும் போது இந்த காக்கா பிடிக்கிறதுன்ற அர்த்தத்துல சொல்லல. ஐஸ் என்னும் போது நம்ம உடல்ல ஏதாவது ஒரு சுளுக்கு என்றால், சில பேர் சுளுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக முரட்டு வைத்தியத்தை செய்து அதனால் அவஸ்தைப்படுபவர்கள் உண்டு. அதற்கு பதிலாக உடலில் எங்கே சுளுக்கு என்றாலும் அந்த இடத்தில் கொஞ்சம் ஐஸ் கட்டிய, ஐஸ்கிரீம் இல்ல, ஐஸ் கட்டியை எடுத்து அங்க கொஞ்சம் மெதுவா தேயுங்க. அதன் மூலம் அந்த சுளுக்கு என்பது சரியாக வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது. ஆக நமக்கு நல்ல தர ஒரு ஐஸ்கிரீமை நம்ம டோட்டலா விடவும் வேண்டாம். அந்த ஐஸ் கட்டிகளை பயன்பாடு என்பதை சரியான சமயத்தில் செய்யாமலும் இருக்க வேண்டாம். மூன்றில் ஒரு முத்து, அதாவது ஒரு கேள்விக்கு 3 பதில்கள். எது சரியானது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அது தொடர்பான விவரங்களை நான் அளிப்பதாக இருக்கிறேன். இப்போ பழங்காலத்துல மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்க? முதல்ல வெட்ட வெளியில வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆபத்து வந்தது பல விதங்களில், விலங்குகள் மூலமாகவோ அல்லது இயற்கை பேரிடர் மூலமாகவோ, எப்படி வேணா வச்சுக்கலாம். அதனால அவங்க குகைகளில் வாழ தொடங்கினாங்க. ஏன்னா அந்த குகையோட வாசலை கொஞ்சம் அடைச்சிட்டா சில விலங்குகளை தவிர்க்கலாம். அந்த குகைக்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு பல விலங்குகள் இருக்கும். ஆக குகைகள் என்பது நமது ஆரம்ப கால வீடுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப விதவிதமான வீடுகள் நம்ம கட்டிட்டு இருக்கோம். முடிந்தவர்கள் மாளிகைகள், முடியாதவர்கள் குடிசைகள் அப்படின்ற மாதிரி நமக்கேற்ப ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இந்த அறிவு என்பது 6 அறிவு இருந்தாதான் முடியணும்னு அவசியம் இல்லை. 5 அறிவு கொண்ட, அதற்கும் கீழான அறிவு கொண்ட விலங்குகளுக்கு கூட தங்களுக்கு உணவு தேவைன்றது எப்படி அதுங்களுக்கு தெரியுதோ, அதே போல தங்களுக்கு ஒரு இருப்பிடம் தேவை அப்படின்றதும் அதுங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. இப்போ இருப்பிடத்தை பொறுத்த ஒரு கேள்வி, மிகச் சிறப்பாக தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளும் உயிரினம் எது? அதாவது மிகச் சிறப்பாக ஒரு வீடு கட்டுகிற உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் என்பது 1 பாம்பு, 2 எறும்பு, 3 சிலந்தி. நீங்க பாம்பு அப்படின்னு விடைய சொல்லியிருந்தா ஒரு விதத்துல தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்க பாம்பு புற்றுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையில் பாம்பு புற்று அல்ல. எறும்புகள், கரையான்கள் கஷ்டப்பட்டு கற்றைய அந்த புற்றிற்குள்ளதான் இந்த நாகம் என்பது புகுந்து கொள்கிறது. ஆக பாம்புகள் கூடு கட்டுவதில்லை அப்படின்னு முழுக்க சொல்ல முடியாது. இதென்ன 2 விதமாக சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ராஜநாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகத்திலேயே மிக மிக நீளமான ஒரு வகை அது. அந்த ராஜநாகம் மட்டும் தனக்கான கூட்டை தானே கட்டிக்கொள்கிறது. அதுக்காக கூடு அப்படின்னு சொன்னா ஒரு பறவைகள், தூக்கணா குருவி கூடு அந்த மாதிரி ஒரு அழகா இருக்குன்றதெல்லாம் இல்ல. இலைகளை வச்சு தற்காலிகமாக ஒரு கூடு. ஆனால் கூடு கட்டக்கூடிய ஒரே பாம்பு இனம் என்பது அந்த ராஜநாகம் மட்டும்தான். ஆக பாம்பையும் பெருமையும் விட்டுட்டா சிலந்து தானே அப்படின்றீங்களா?
அது சரியான விடை மட்டுமல்ல, மிக மிக பொருத்தமான விடை. இப்போது நீங்களே கூட பாருங்கள், சிலந்தி என்பது எவ்வளவு அழகாக தன்னுடைய வலையை கட்டுகிறது. அந்த வலையை பொதுவா யாரும் புழங்காத இடத்துல தான் கட்டும். அதுக்கே ஒரு அறிவாற்றல் வேணும் இல்லையா? நீங்க நடக்கிற இடத்துலயோ அதிகமாக புழங்குகிற இடத்தையோ அது தேர்ந்தெடுக்காது. எங்கெங்கெல்லாம் சிலந்தி வலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது சுவர்கள் சந்திக்கிற இடங்களில் நீங்க அதிகம் பயன்படுத்தாத அந்த இடமாக அது இருக்கும். ஆக அந்த மாதிரி இடங்களை அந்த சிலந்தி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஜியோமெட்ரிக்னு வாங்கல இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனோட மிக அழகாக கட்டும். இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து அங்கே அப்படின்னு சொல்லு, ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அது நகர்ந்து நகர்ந்து மிக அழகாக ஹெக்ஸகனல் எனப்படுகிற அருகரம் இருக்கு இல்லையா, அது போன்ற ஒரு வகையில் கூட இந்த சிலந்திகள் தங்களுடைய வலைகளை கட்டுகின்றன. சிலந்தி வலை என்பது என்ன? விருந்தாளிகளே விருந்தாகும் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அது போல அங்க பிற உயிரினங்கள் வரும், அதுல படும், பட்ட உடனே அது அப்படியே நின்றுடும். காரணம், அந்த வலையில் இருக்கிற ஒரு ஒட்டும் தன்மை. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பிற அத்தனை சின்ன சின்ன உயிரினங்களையும் தன்னுடைய வலையில் சிக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கோந்து மாதிரி ஒரு விஷயம் அந்த வலையில் இருக்கு. ஆனால் இது சிலந்தியை பாதிப்பதே இல்லை. சிலந்தியை பொறுத்த மட்டும் அது காலில் இது ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அது பாட்டுக்கு சர்வ சகஜமா அதற்குள் செல்லும், தன்னுடைய இரையை கவும். ஆக வருகிற சிறு உயிரினங்கள் தான் அதில் மாட்டிக்கொள்கின்றன. அப்படி மாட்டிக்கிட்ட உடனே கிடுகிடுன்னு போயிடாது இந்த சிலந்தி. கொஞ்ச நேரம் அது பாட்டுக்கு தவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடும். அதற்கப்புறம் அதை அப்படியே தன் வாயில் போட்டுக்கொள்ளாது. ஏன்னா அது சில சமயங்களில் சாத்தியமும் இல்லை. சிலந்தியோட சின்ன வாயில சிறிய கிருமிகள் கூட போகுமா அப்படின்றது சந்தேகம். அதனால அது என்ன செய்யும், தன்னுடைய நீண்ட பற்களால் அந்த ஒரு கொசுவோ ஈயோ வச்சுக்கோங்க, அதோட உடம்புல ஒரு துவாரம் இடும். அந்த துவாரம் இட்டுட்டு தன் வேலையை கவனிக்க போயிடும். அந்த உள்ளே போன அந்த திரவம், அந்த துவாரம் வழியாக சிலந்தி உமிழுகிற ஒரு திரவம் அந்த ஈ அல்லது கொசு அல்லது அது போன்ற உயிரினத்தின் உடலில் போய் வேலை செய்யும். அதை இறக்க வைத்து விடும். அது மட்டும் இல்ல, அதன் உடம்பில் இருக்கிற திரவமாக்கும், அதாவது திடமான விஷயங்கள்லாம் கூட உள்ள இருக்கும் இல்லையா, அத்தனையும் ரொம்ப டைல்யூட்டான ஒரு திரவமாக்கி விடும். அதுக்கப்புறம் அந்த சிலந்தி வரும், ஏதோ ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி அந்த உடலில் உள்ள சத்துக்களை சாப்பிடும். அதுதான் அதற்கான உணவு. இதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, சிலந்தி வலையில இந்த கொசு ஈ ஆகியவற்றின் உடல்கள்லாம் இருக்கும், ஏதோ இழைத்து போய் மெல்லிதாக அப்படியே சருகு போல இருக்கும். அதற்கு காரணம் அதன் உள்ளே இருப்பதை சிலந்தி ஏற்கனவே குடித்து விடுகிறது என்பதுதான். அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை அந்த வலை பின்னுகிற விஷயங்கள் எல்லாம் முடிந்தவுடன் கொன்று தின்றுவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரம் இருக்கிறது. சிலந்தியை பற்றிய இன்னொரு சுவாரஸ்யத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. தண்ணீருக்கு அருகில் சிலந்தி கூடு கட்டுமா? இப்ப நம்ம சொன்னோம், அதிகம் நாம புழங்காத இடங்கள்ல சிலந்தி வலை பின்னும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கும் சிலந்தி வலை பின்னும். அதாவது அந்த ஒரு நதிக்கரையோ அல்லது குளக்கரையோ அப்படி இருக்கும்போது அங்க மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரங்கள் மேல இருந்து அந்த சிலந்தி வலை பின்னும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலையிலேருந்தே கீழே வரும் அந்த சிலந்தி. ஆக தண்ணீரில் இருக்கும் ஏதாவது பூச்சிகள் கூட அந்த சிலந்தி வலையில் பட்டு அப்படியே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆக அவற்றையும் இரையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தந்திரத்தை சிலந்தி கடைபிடிக்கிறது. ஆக பாருங்க, 6 அறிவு இல்லை 5 அறிவு இல்லை அப்படின்லாம் நாம நினைக்கிற பல விலங்கினங்கள் கூட தங்களுக்கு உணவு என்று வரும்போது எவ்வளவு தந்திரமாக, கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக கூட சொல்லலாம், அதை தன்னுடைய உணவாக்கிக் கொள்கிறது என்கிற சுவாரஸ்யத்தை இப்போது நாம் பார்த்தோம். இப்படியும் ஒரு சந்தேகம். இப்ப அந்த காலத்து புலவர்கள் பெண்களோட முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் ஏதோ ஒன்றுடன் ஒப்பிடுவார்கள். இப்ப கன்னம் என்றால் ஆப்பிள், கண்கள் என்றால் மீன், புருவம் என்றால் வில், இதழ்கள் என்றால் கோவை. அதுபோல பற்கள் என்றால் எந்த காலத்திலையுமே முத்துக்களோடு தான் அதெல்லாம் ஒப்பிடுவார்கள். இந்த முத்து என்பது தொடர்பான ஒரு கேள்வி. அந்த இயற்கை முத்துக்கள், செயற்கை முத்துக்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த செயற்கை முத்துக்களை எப்படி மனிதன் உருவாக்குகிறான், அதாவது என்ன மாதிரி பரிசோதனை சாலையில என்ன மாதிரி செய்து உருவாக்குகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வியே தவறானது. எப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சிப்பின்னா என்ன, ஆயிஸ்டர் எனப்படுகிறது இல்லையா,
அந்த சிப்பி என்பது உண்மையில் மிகவும் மென்மையான மெல்லிய உடல் கொண்ட உயிரிகள். அதெல்லாம் ஆக்சுவலா அனிமல் கிங்டம்ல வரதுதான். ஆனால் அதற்குள்ளே எல்லாம் முத்துக்கள் இருக்காது, அதுங்க பாட்டுக்கு இருக்கும். அப்ப முத்து எப்படி உருவாகும், ஏன் உருவாகும் அப்படின்னு சொன்னா, அதோட உடலுக்குள் ஏதோ ஒரு வேண்டாத பொருள் போய்விடுகிறது. அதாவது அதை பொறுத்த மட்டும் எது உள்ள நுழைஞ்சாலும் அது வேண்டாத பொருள் தான். அது பசிக்காக உணவு வருவதை தவிர உள்ள ஒரு சின்ன மணல் துகள் போகலாம். அப்படி போகும்போது அது தன்னோட உட்பகுதியை பாதிக்க கூடாது. அதுக்காக இந்த விலங்குகள் என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள ஒரு படலத்தை அதை சுத்தி படர வைக்குது. ஆக உள்ளுக்குள் இருக்கிற ஒரு தண்ணீர் துளியோ அல்லது மணல் துகளோ அதை சுற்றி படலம் படலமாக மேலே உண்டாக்குகிறது. அந்த படலம் தான் முத்து என்பது. சிந்தட்டிக் பேர்ல்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, செயற்கை முத்துக்கள் என்பது. அவையெல்லாம் எப்படி உருவாகின்றன அப்படின்றதையும் பார்க்கலாம். முத்து என்பது தொடக்கத்தில் மிக 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 விலை உயர்ந்த ஒரு பொருளாகத்தான் இருந்தது. நவரத்னங்கள்ல கூட முத்து என்பதை சேர்த்தவர்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி இவ்வளவு விலை குறைந்தது என்றால், இப்போது கூட நல்முத்துக்கள் என்பவை, அதிலும் குறிப்பிட்ட தரத்தை சேர்ந்தவை, அதிக விலை தான். ஆனா இந்த செயற்கை முத்து வந்தப்புறம் விலை என்பது கொஞ்சம் சரசரவென்று குறைந்தது உண்மை. இதுக்காக தான் இந்த செயற்கை முத்துக்களையே மனிதன் உருவாக்க தொடங்கினான். உருவாக்குவது என்றால் எப்படின்னா, அந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மெல்லிய உடல் கொண்ட உயிரிகள், அது போன்ற சின்ன சின்ன விலங்குகள் உடல்ல இவன் செயற்கையாக புகுத்த தொடங்கினான். அது நீர்த்துளியோ மண்ணோ, ஏன்னா இது நுழையும் போதுதான் அது படலத்தை உண்டாக்குது. அது இயற்கையாக நுழையாமல் அதை செயற்கையாக நுழைத்தால் என்ன? இப்படி கொஞ்சம் குயுக்தியா யோசிச்சுதான் மனிதன் செயற்கை முத்துக்களை உருவாக்க தொடங்கினான். ஆக அந்த மெல்லிய உடல் கொண்ட அந்த உயிரினங்களின் உடலில் மண் போன்றவற்றை உள் நுழைக்கும் போது உடனே வேண்டாத பொருள் வந்துவிட்டது அப்படின்றத நினைச்ச உடனே அந்த உயிரிகள் எல்லாம் அதை சுற்றி படலங்களை உருவாக்க தொடங்குகின்றன. ஆக இயற்கை முத்துக்கும் செயற்கை முத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்பது, இயற்கை முத்து இயற்கையாக உருவாகிறது, செயற்கை முத்து செயற்கையாக உருவாகவில்லை. அதை தூண்டுகிறான் மனிதன், அவ்வளவுதான். மற்றபடி அதுவும் தானாக உருவாகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய அந்த மாதிரி உயிரிகள் எல்லாம் வைத்து இதை அந்த இன்ஜெக்ட் செய்வது என்பதையே ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு மனிதன் இந்த செயற்கை முத்துக்களை என்பதை தனக்கு வேண்டிய அளவில், அதிக கொள்ளளவில், அதிக எண்ணிக்கையில் உருவாக்குகிறான். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்குள்ள ஒரு வித்தியாசம். சில தீப்பெட்டிகள் எல்லாம் கார்பரைஸ்ட்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்ப தீக்குச்சின்னா என்ன? அந்த குச்சியின் முனையில ஏதோ ஒரு மருந்து இருக்கு, அதை உரசினா தீ பற்றி கொள்ளும், அவ்வளவுதான் இல்லையா? இந்த தீக்குச்சிகள்ல 2 வகை இருக்கு. ஒன்று ஸ்ட்ரைக் எனிவேர் அப்படின்ற ஒரு வகை. அதாவது அந்த குச்சியை எங்க உரசினாலும் எதுல உரசினாலும் அந்த தீ என்பது வந்துவிடும். ஆனால் இது கொஞ்சம் ஆபத்து இல்லையா? அதுக்காக தான் இப்ப நம்ம சேஃப்டி மேட்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சமையலறையிலாம் பயன்படுத்துவதை, அதாவது அதன் முனையில் இருப்பதை ஒரு குறிப்பிட்ட அதோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதாவது தீப்பெட்டியின் மேல் பக்கம், அதில் உரசினால் மட்டும்தான் அந்த தீ என்பது அதில் இருந்து வருமே தவிர வேறு ஏதாவது கொஞ்சம் கரடு முரடான இடத்துல எல்லாம் உரசினா அந்த தீ என்பது வராது. இப்ப இந்த தீக்குச்சி என்பது எந்த மரத்தை கொண்டு செய்யப்படுகிறது? அதாவது அந்த மரத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கணும். ஒண்ணு, அதுக்குள்ள சின்ன சின்ன துளைகள் கொஞ்சமாவது இருக்கணும், அப்பதான் ரசாயன பொருள்கள் அது உள்ள போக முடியும். அதே சமயம் மிக மிக மெல்லிதாக அதெல்லாம் கட் பண்றதுக்கு தோதா இருக்கணும். ஏன்னா மிக மிக மெல்லிதாகத்தான் ஒவ்வொரு தீக்குச்சியும் இருக்கு. இந்த இரண்டுமே பொருந்துகிற மரங்கள் என்றால் பைன் மற்றும் ஆஸ்பென். இந்த 2 வித மரங்களில் இருந்துதான் பெரும்பாலான தீக்குச்சிகள் என்பவை செய்யப்படுகின்றன. இப்போ முதல்ல தீக்குச்சிகள் அறிமுகமானப்போ அதை நிறைய பேர் வாங்கல. ஏன்னா பல முறை உரசினால் கூட அதிலிருந்து தீ வரல. ஒவ்வொரு தடவை தீக்குச்சியை பத்த வைக்கும் போது ஒரு 7 தடவையாவது பண்ணணும்னா எப்படி இருக்கும்? அதனால அதுல சில முன்னேற்றங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வேற மாதிரி விளைவுகள், அதாவது மிக எளிதில் தீப்பற்றி கொண்டன. அதாவது அதை வைக்கும் போதே தீப்பற்றிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பலவிதமான கஷ்டங்கள் வரும் இல்லையா? அப்புறமாக அதற்குரிய ஒரு ரசாயனங்கள், அமோனியம் பாஸ்பேட் இது போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் போது அந்த தீக்குச்சியில் தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இதனால் பாதிப்பு ஏற்பட்டது. அவங்க தாடையெல்லாம் ஒரு மாதிரி தொங்கி போய் எலும்பாகி மாறியது. இதன் காரணமாகவும் அந்த ரசாயனத்தை மாற்ற வேண்டி வந்தது. இப்ப நம்ம கார்பரைஸ்டுன்னு சொன்னோம் இல்லையா? கார்பரைஸ்டு தீக்குச்சி என்றால் என்ன? அதாவது அது இந்த சேஃப்டி எனப்படும் பாதுகாப்புக்கு இன்னொரு உத்தரவாதம். அந்த தீக்குச்சியோட தலையில இருக்கு இல்லையா கருப்பா, அது எரிஞ்ச உடனே தீக்குச்சி அணைஞ்சிரும்.
அதுக்கப்புறம் அந்த குச்சியில பரவாது, அதாவது நம்ம கைக்கு வராது. இது போன்ற இருக்கிற ஒரு தீக்குச்சிகளை கார்பரைஸ்ட் என்பார்கள். இதுவும் பாதுகாப்பின் இன்னொரு கோணம்தான். கவனம் கவர்ந்த செய்தி. சமீப காலமாக எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தின்படி, இதை முனிச் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ஜான் கோம்லோஸ் என்கிற ஆராய்ச்சியாளர் கூறுகிறார். சராசரி ஐரோப்பியரின் உயரம் அதிகமாகி வருகிறது, சராசரி அமெரிக்கரின் உயரம் குறைஞ்சிட்டு வருதான், இன்ச் கணக்கில் தான். அதாவது இப்ப டச்சுக்காரர்கள் ஐரோப்பியர்கள் ஒரு பகுதி இல்லையா, நெதர்லாந்து எனப்படும் ஹாலந்தை சேர்ந்தவர்கள், அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போறது கூட கஷ்டமா இருக்கான். ஏன்னா உயரம் ஆயிட்டதுனால ஆம்புலன்ஸ் கதவுக்கு வெளியே கூட கொஞ்சம் நீட்டி கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. ஹோட்டல்கள் எல்லாம் அவசர அவசரமா கட்டில்களின் நீளத்தை அதிகமாக்கி கொண்டு வருகிறார்களாம். உயரம் அதிகமான என்னென்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு நடப்பது, பொது இடங்களில் செல்வது, பேருந்துகளில் ஏறுவது, ஒரு எதிர ஒரு பேங்க் கவுண்டர், ரயில்வே கவுண்டர்னா கூட ஏதாவது சொல்லணும்னா அப்படியே எக்கச்சக்கமா குனிய வேண்டி இருக்கும். இருந்தாலும் ஐரோப்பியர்களின் உயரம் ஏன் அதிகமாக வேண்டும், அமெரிக்கர்களின் உயரம் ஏன் குறைய வேண்டும்னா அதற்கும் ஒரு காரணத்தை அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரை ஜங்க் ஃபுட் எனப்படும் வேக உணவை அதிக அளவில் சாப்பிடுகிறார்கள். ஐரோப்பியர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அவர்கள் சத்துணவை அதிகம் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4 கால்கள்ல நம்ம மிருகங்களா இருக்கும் போது நடந்துகிட்டே இருந்தோம். பிறகு 2 கால்களால் நாம் நடக்க தொடங்கினோம். மனித இனம் மட்டும்தான். குரங்கிலிருந்து அடுத்து வந்த மனித இனம் என்பது 2 கால்களால் நடக்க தொடங்கியது. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆனால் அதனால் நம்ம முதுகெலும்புக்கு சில சங்கடங்கள்லாம் கூட வருகின்றனன்னுட்டு எலும்பு சிகிச்சை நிபுணர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, அனாவசியமான இந்த வேக உணவு என்பதை சாப்பிடுவதால் ஏற்கனவே பலவிதமான சிக்கல்கள், அஜீரணத்தில் இருந்து புற்றுநோய் வரை கூட சொல்றாங்க. அதனால் பல சிக்கல்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது ஒரு கூடுதல் தகவல். பாருங்க, உயரம் வேற கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட உயரம் அல்ல, உங்கள் இனத்தின் சராசரி உயரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக இதையும் கவனத்தில் கொண்டு வேக உணவுகளை கொஞ்சம் முடிஞ்ச வரை தவிர்க்கிறது நல்லது இல்லையா? மனவியல் என்பதும் அறிவியலின் ஒரு பகுதி தான். இப்ப இந்த நேர்முக தேர்வு அப்படின்லாம் போகும்போது பலரும் ஒத்துக்கிற ஒரு மனவியல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உயரமாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அளிக்கப்படுகின்றன அப்படின்றதுதான். அதாவது அறிவாற்றலை யோசிப்பாங்க. இந்த மாதிரி குள்ளமாக இருந்தால் கொடுக்க கூடாதுன்றது கிடையாது. ஆனால் மனதளவில் அது ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு சராசரி உயரம் அல்லது அதைவிட கொஞ்சம் அதிக உயரம் என்றால் அவருக்கு வாய்ப்பு அதிகம். சராசரி உயரத்தை விட கம்மியா இருந்தா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்றது பல பல காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. ஆக உயரமாக இருப்பதற்காக பலர் பலவிதமான உடற்பயிற்சிகள் எல்லாம் பண்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது புல்அப்ஸ் பண்றது அண்ட் பலவிதமான ஒரு உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது. அந்த சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசு ஆகும் போதே சக பள்ளி மாணவர்கள் நீ குள்ளமா இருக்க அப்படின்னு சொன்னா உடனே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவாங்க. அதற்கு காரணம் வளரும் போது பிறர் நகைப்புக்கு இடமாக கூடாதே என்பதுதான். உருவத்தை கொண்டு ஒருத்தரை பார்த்து நகைப்பது என்பது நிச்சயமா மனிதாபிமானமே இல்லை. ஆனால் கூட அந்த மாதிரி ஒரு நிலையை தவிர்க்கணும் என்பதற்காக உயரமாக வேண்டும் என்ப எண்ணம் பலருக்கு உண்டு. என்றாலும் கூட இந்த உயரம் என்பது ஒரு அளவை தாண்டும் போது எதுவுமே சொல்வாங்க இல்லையா, அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம் அப்படின்னு. அந்த மாதிரி அளவை தாண்டும் போது அதுவே கூட சில சிக்கல்களில் கொண்டு வரலாம். ஐரோப்பியர்கள் இந்த கோணத்திலும் கூட யோசிக்கிறார்கள். பாருங்க, உயரம் குறைந்தாலும் நம்ம அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றோம். உயரம் ரொம்ப அதிகமானாலும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பற்றி அவர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆக எதிலுமே ஒரு மிதம் என்பது சிறப்பாகத்தான் இருக்கும். நம்மை பொறுத்தவரை சிலதெல்லாம் நம்ம கையில் இல்லை. நம்மளுடைய மரபணுக்களுக்கெல்லாம் இதில் முக்கியமான பங்கு உண்டு. நம்மை பொறுத்தவரை ஆரோக்கியமான உணவு, மற்றபடி என்ன உயரமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இது இருந்தால் போதும் இல்லையா? 50 காப்பியங்கள்ல உங்களுக்கு மணிமேகலை தெரியும். அதில் வருகிற அமுத சுரபி என்கிற பாத்திரத்தையும் தெரியும். அதாவது மணிமேகலை என்ற கதாபாத்திரத்தின் கையில் சேருகிற அமுத சுரபி என்கிற பாத்திரம். அமுத சுரபி என்பது அள்ள அள்ள குறையாமல் உணவு அதில் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு ஏழைகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அந்த உணவின் மூலம் பசியை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியலும் கூட ஒரு விதத்தில் அமுத சுரபிதான் என்பதை நீங்களே இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆக பல விதங்களில் இருந்து நாம் தெரிந்து கொண்ட பல விஷயங்கள் என்பது நமக்கு ஒரு திருப்தியை அளிக்கும். சுற்றி பார்க்கும் போது அதன் பின்னணியில் உள்ள தர்க்கம் விளங்கும்.
அந்த விதத்தில் நமக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.